நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நார்த் இந்தியால சுத்தமா கரண்ட் இருக்காது, ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஈவன் ஷாப்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நார்த் இந்தியால தான் இருக்கும், சவுத் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா தான் பாகிஸ்தானோட சண்டை போட போகுது. இந்த பக்கம் என்ன வரப்போகுது, சவுத் இந்தியாவுக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வரப்போகுது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க சென்னையிலலாம் கூட போர்க்கால ஒத்திகைகள் பண்றாங்களே, இங்கெல்லாம் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருங்க. ரொம்ப முக்கியமா ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள், இந்த விஷயம்லாம் பர்டிகுலர்லி ஜம்மு காஷ்மீர்ல மட்டும்தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அதை சென்னைக்கு இப்ப ஏவுனாங்கன்னா கூட என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த நிமிஷம் கூட ஏன்னா இப்போ பாகிஸ்தான் ஒரு பதிலடி கொடுக்குமா, எதிர் செயல்படுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை பாகிஸ்தான் சென்னையை டார்கெட் பண்ணலாம், அங்க இருந்துகிட்டே இங்க பண்றதுக்கு இங்க ஒரு அடியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு. அண்ட் அதெல்லாம் விட்டு ஏவுகணைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம நேரடியா சென்னையில இருக்கக்கூடிய துறைமுகம் கண்டிப்பா நமக்கு தெரியும். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீலங்கா இங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கூட ஹெல்ப் கேட்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்ரீலங்காவுக்கு பல விஷயங்களை இப்போ உதவிக்கிட்டு இருக்கிறது சைனா தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாகிஸ்தானுக்கு துணையா சைனா நிற்கும், அப்படி நின்றுச்சுன்னா அது இந்தியாவுக்கு பெரிய அடின்னு. ஸோ கண்டிப்பா சீனா வந்து பாகிஸ்தான் கூட நிக்குது அப்படின்னா சீனா கூட இலங்கை நிற்கும். இப்படி ஒரு காம்பினேஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சீனா, பாகிஸ்தான், கீழே ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா வந்து இந்த ஒரு போர்ல இவங்க 2 பேர் கூட கை கோட்டுருச்சு அப்படின்னா முதல் அடி வாங்குறது நம்ம தமிழ்நாடு தாங்க. ஏன்னா இந்த கடல் வழியில ஒரு எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே அட்டாக் பண்ண முடியாது. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் எல்லாத்தையும் தாண்டி இங்கே வருவாங்களா அப்படின்ற டவுட் நமக்கு இப்போ இருக்கும். பட் ஸ்ரீலங்கா கூட சைனா கை கோர்க்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா இப்போ சைனா நிறைய விஷயங்களை ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக சீனா வர்சஸ் பாகிஸ்தான் இணையும். ஸோ அப்படி இணைஞ்சது அப்படின்னா ஸ்ரீலங்காவால் நம்ம மிகப்பெரிய அடி வாங்குவோம். அண்ட் கண்டிப்பாக சென்னைக்கு, கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய போர் சூழ்நிலை நம்ம இங்க இருக்கிறது. ஏன்னா இந்த 2025 நம்ம திடீர்னு ஒரு போருக்குள்ள இறங்குவோம் நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். ஏப்ரல் 20க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பகல்காம் அட்டாக் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. இந்த இதை தொடர்ந்து இப்போ பாகிஸ்தானுடைய ஒரு பதிலடி, ஒரு போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த நாடு எங்க கையை கோக்குன்னே தெரியாது. திடீர்னு ஸ்ரீலங்காக்கு வந்து நிற்பாங்க, தமிழ்நாட்டையும் அடிப்பாங்க, நம்மளும் அந்த போர்ல பலியாக வாய்ப்பு இருக்கு.